அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜிகே ஷேர் அகாடமி. இன்றைய வீடியோவில் வரக்கூடிய காலங்கள் பண்டிகை காலமாக இருக்கிறதுனால பண்டிகை காலத்தில் உயர வாய்ப்புள்ள டாப் க்ளோத்திங் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். எந்த பங்கையும் வாங்குங்கன்னு சொல்லக்கூடிய வீடியோ இது இல்லை. பண்டிகை காலத்தில் உயர வாய்ப்புள்ள டாப் க்ளோத்திங் ஸ்டாக்ஸ். கிராசிம், இதனுடைய மார்க்கெட் கேப் 1,28,157 கோடி. கரண்ட் ப்ரைஸ் 1946. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1196. 52 வீக் ஐ 2022 ரூபா. இது ஒரு வருஷத்தில் கொடுத்த லாபம் 15%. 6 மாதத்துலேயும் அதே 15% தான் கொடுத்துருக்கு. சரிங்களா? அடுத்த ஸ்டாக் கேபிஆர் மில். மார்க்கெட் கேப் 28,371 கோடி. கரண்ட் ப்ரைஸ் 830 ரூபா. புக் வேல்யூ 108 ரூபா. ஐ 838 ரூபா. ஏறக்குறைய 52 வீக் ஐ கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு வருஷத்தில் 45% உயர்ந்திருக்கு. 6 மாதத்தில் 34% உயர்ந்திருக்கு. அடுத்து ட்ரீடென்ட்டு. மார்க்கெட் கேப் 18,091 கோடி. கரண்ட் ப்ரைஸ் 35 ரூபா 50 காசு. புக் வேல்யூ 8 ரூபா 10 காசு. 52 வீக் ஐ 43 ரூபா 80 காசு. இதனுடைய ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 0.85% தான் உயர்ந்திருக்கு. 6 மாதத்தில் 14% மேலே உயர்ந்திருக்கு. அடுத்தது வெல்ஸ்பன் இந்தியா. இதனுடைய மார்க்கெட் கேப் 13,421 கோடி. கரண்ட் ப்ரைஸ் 138 ரூபா. புக் வேல்யூ 40 ரூபா 70 பைசா. ஐ பார்த்தீங்கன்னா 140 ரூபா. இது ஒரு வருஷத்தினுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 80% உயர்ந்திருக்கு. 6 மாதத்தில் 68% மேலே உயர்ந்திருக்கு. அடுத்தது விடிஎல்ன்ற வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ். இதனுடைய மார்க்கெட் கேப் 10,925 கோடி. கரண்ட் ப்ரைஸ் 378 ரூபா. புக் வேல்யூ 296 ரூபா. ஐ பார்த்தீங்கன்னா 419 ரூபா. இதனுடைய ஒரு வருஷ பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 4.32% தான் உயர்ந்திருக்கு. 6 மாதத்தில் 21% உயர்ந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கார்வர் டெக்னிக்கல் ஃபைபர்ஸ் லிமிடெட். இதனுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 6,477 கோடி. கரண்ட் ப்ரைஸ் 3,179 ரூபா. புக் வேல்யூ 499 ரூபா. ஐ பார்த்தீங்கன்னா 52 வீக் ஐ 3,664 ரூபா. இதனுடைய ஒரு வருஷ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா -6.92%. 6 மாதத்தில் 9.66 ப்ளஸில் தான் இருக்குது. 6%. நெக்ஸ்ட் மார்க்கெட் கேப். அடுத்தது கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட் லிமிடெட். மார்க்கெட் கேப் 5,687. கரண்ட் ப்ரைஸ் 938. புக் வேல்யூ 146. 52 வீக் ஐ பார்த்தீங்கன்னா 989 ரூபா. இது ஒரு வருஷத்தில் 164% மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. 6 மாதத்தில் 160% மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. 3 மாதத்தில் 74% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இந்த ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 22% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. கோகேட்ஸ் அதுதான். அடுத்தது சியரம். இதனுடைய மார்க்கெட் கேப் 2,579 கோடி. கரண்ட் ப்ரைஸ் 550 ரூபா. புக் வேல்யூ 243 ரூபா. 52 வீக் ஐ 635 ரூபா. இதனுடைய ஒரு வருஷ ரிட்டர்ன் 20% மேலே இருக்குது. 6 மாதத்துக்கு 15% மேலே இருக்குது. அதுங்க. அடுத்து டாலர் இண்டஸ்ட்ரீஸ். இதனுடைய மார்க்கெட் கேப் 2,412 கோடி. கரண்ட் ப்ரைஸ் 425 ரூபா. புக் வேல்யூ 127 ரூபா. ஹை பார்த்தீங்கன்னா 525 ரூபா. இதனுடைய ஒரு வருஷம் ப்ராஃபிட் -15%. இப்போ 6 மாதத்தில் ஏறி இருக்கு 16%. ஓகேங்களா? அடுத்தது ஃபிலாடெக்ஸ். இதனுடைய மார்க்கெட் கேப் 2,293 கோடி. கரண்ட் ப்ரைஸ் 51 ரூபா 60 பைசா. புக் வேல்யூ 24 ரூபா 80 பைசா. ஐ 52 வீக் ஐ 55 ரூபா. இதனுடைய ஒரு வருஷம்
ப்ராஃபிட் வந்து 3%. 6 மாத ப்ராஃபிட் 44.27. 3 மாதத்தில் 35%. ஏறக்குறைய 6 மாதமும் உயர்ந்திருப்பாங்க. அடுத்தது ரூபா. இதனுடைய மார்க்கெட் கேப் 2058 கோடி. கரண்ட் ப்ரைஸ் 259 ரூபா. புக் வேல்யூ 115 ரூபா. ஐ பார்த்தீங்கன்னா 324, லோ 197. இதனுடைய 1 இயர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 14.46 மைனஸில் இருக்குது. இது 6 மாதத்தில் 6% உயர்வு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து லாஸ்ட்டில் தான் இருக்குது. அடுத்து சங்கம். மார்க்கெட் கேப் 1660 கோடி. கரண்ட் ப்ரைஸ் 330 ரூபா. புக் வேல்யூ 192 ரூபா. ஐ வந்து 393 ரூபா. இதனுடைய 1 இயர் ப்ராஃபிட் வந்து ஏறக்குறைய 17%. 6 மாத ப்ராஃபிட் 32%. அடுத்தது மாண்டி கார்லோ ஃபேஷன் லிமிடெட். அதனுடைய மார்க்கெட் கேப் வந்து 1623. கரண்ட் ப்ரைஸ் 783. புக் வேல்யூ 375 ரூபா. ஐ பார்த்தீங்கன்னா 918 ரூபா. என்னோட 1 இயர் ப்ராஃபிட் வந்து 9%. 6 மாதத்தில் 13.47%. நிதின் ஸ்பென். என்னுடைய மார்க்கெட் கேப் வந்து 1614 கோடி. கரண்ட் ப்ரைஸ் 287. புக் வேல்யூ 183. ஐ 335. இதனுடைய 1 இயர் ப்ராஃபிட் வந்து 37.15. 6 மாத ப்ராஃபிட் 12.68. நெக்ஸ்ட் மால்காம். இதனுடைய மார்க்கெட் கேப் 690. கரண்ட் ப்ரைஸ் 1106 ரூபா. புக் வேல்யூ 326. ஐ வந்து 1250. இதனுடைய 1 இயர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 61% உயர்ந்திருக்கு. 6 மாதத்தில் 34% உயர்ந்திருக்கு. அடுத்தது மார்க்கெட் கேப் வந்து 561 கோடி. கரண்ட் ப்ரைஸ் 108. புக் வேல்யூ 32.90. ஐ வந்து 122. இதனுடைய 1 இயர் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 86%க்கு மேலே இருக்குது. 6 மாத ப்ராஃபிட் 16%க்கு மேலே இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பன்ஸ்வாரா. இதனுடைய மார்க்கெட் கேப் 523 கோடி. கரண்ட் ப்ரைஸ் வந்து 153. புக் வேல்யூ 149. ஏறக்குறைய புக் வேல்யூ கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐ வந்து 189. இதனுடைய 1 இயர் ப்ராஃபிட் வந்து 55% உயர்ந்திருக்கு. 3 மாதத்தில் 3%க்கு மேலே உயர்ந்திருக்கு. இன்றைய தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.